ஈரான் இஸ்ரேல் போர். இந்த போருக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானும் உள்ள வந்துட்டாங்க. பாகிஸ்தான் அண்டு நம்ம அமெரிக்கா, நம்ம ட்ரம்ப்பு. இப்ப எதுக்கு உள்ள நடுவுல பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தூதரகமா இருக்கிறாங்க. இந்த தூது சொல்றது. இங்க நடக்கிறத அங்க சொல்றது, அங்க நடக்கிறது இங்க சொல்றது. 2 பேத்துக்கு நடுவுல வந்து இப்ப வந்து பாகிஸ்தான் தான் இருக்காங்க. ஏன்னா, பாகிஸ்தான தான் வந்து அமெரிக்கா வந்து நம்பிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு 15 கண்டிஷன வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேல ஒரு லெட்டர் பேட்ல வந்து எழுதி குடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்டின்னா, இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாம். ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் தரேன் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஆஃபர்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா அவங்க ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அந்த 15 பாயிண்ட்டும் ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியாது. பட் அதுக்காக நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அது YouTubeல வரும். ஸோ பார்த்துக்கங்க. இத ஷார்ட்டா சொல்லணும் அப்டின்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு 2, 3 தலைமுறையா வந்து கண்டுபிடிச்சு, இப்ப வந்து ஒரு அணு ஆயுத சக்திய வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நியூக்ளியர் பாம்ப் அந்த ஹிரோஷி ஹிரோஷிமா, நாகசாகில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பன் போட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சதுல்ல. ஸோ அந்த மாரி பவர்ஃபுல் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்கிட்ட இப்ப இருக்கு. அதனால தான் வந்து பயந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தையில என்ன நடந்திருக்குன்னா, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கல. அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்ட்ட அந்த லெட்டர் குடுத்து ஈரான்கிட்ட குடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, "நீ ஃபர்ஸ்ட்டு உன்னோட அணு ஆயுதங்கள வந்து நீ அங்க உருவாக்கவே கூடாது. அதே மாரி உன்னோட ஆயுதங்கள், அதாவது இந்த ஏவுகணை, மற்ற ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளவு தான் யூஸ் பண்ணணும். ஒரு லிமிட்டேஷன். அத தாண்டி நீ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி உன்னோட டார்கெட் லிமிட் 4000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அவங்களோட ஏவுகணை வந்து போய் அடிச்சது. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீ 4000 கிலோமீட்டர்லாம் வந்து அடிக்கக்கூடாது. நீ 2000 தான் அடிக்கணும். அவங்களுக்கு ஒரு செட் லிமிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து, அ இனிமேல் நீ வந்து வெப்பனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரியெல்லாம் கண்டிஷன். அதாவது அணு ஆயுதத்த வந்து நீ யூஸே பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா வந்து ஈரானுக்கு என்ன ஆஃபர் குடுத்துருக்காங்கன்னா, நீ ஒரு சில கண்ட்ரியோட தான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்த. நான் தான் உனக்கு வந்து மத்த கண்ட்ரீஸோட எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தேன். ஆனா, இனிமேல் நீ வந்து எல்லா கண்ட்ரியோடையும் பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பெருசாவே குடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தி வந்து அணு ஆயுதத்த வந்து அ நம்ம பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி பிசினஸ் ஒரு நாடு டெவலப் ஆகணும் அப்படின்னா, அங்க நல்ல பிசினஸ் இருக்கணும், வருமானம் வந்துட்டு இருக்கணும். அப்பதான் அந்த நாடு குரோத் ஆகும். ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 5 நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதனால வந்து இந்த 5 நாளுக்குள்ள வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பேச்சுவார்த்தையா வந்து பண்ணி பைசல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசி முடிச்சாங்கன்னா வந்து சுமூகமா இந்த போர் முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட எம்ஆர் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.